சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ஒரு கிளாஸான ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்தது. அருள்நிதி சூப்பராக பண்ணியிருக்காரு. பிரியா பனி சங்கர், அருள்நிதி, அதோட டேரக்டர் அஜய் ஞானமுத்து தான் செம்மையாக பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு குவாலிட்டியான கிளாஸான பேய் படமாக இருக்குது. டிமாண்டி காலனி 1 2 சூப்பராக இருக்குது. எது கதையாக அதோட அப்படியே அந்த ஃப்ரான்ச்சைஸி அப்படியே பில்டப் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தடுத்து. ஆனால் அதை விட இது ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டை விட சூப்பராக இருக்குது. படமாகவே டெக்னிக்கலாக ஒரு குவாலிட்டியான படமாக இருக்குது. அதான் சொல்கிறேன், படம் ஹிட்டுங்க. ஆல்ரெடி சூப்பராக இருக்குது படம். டிமாண்டி காலனி 2 கலெக்டாபிள் அண்ணன் மாசா பண்ணிட்டாபிள் அருள்நிதி அண்ணன். ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி பார்த்தோமோ அதேமாரி எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைஸாக, ரொம்ப அழகாக மியூசிக் ஷாம் சார் போட்டிருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப டபுள் ஆக்ஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட நடிப்பு தரமெல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது. படத்தில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா காமெடிலாம் இருக்கும். இதில் அந்தளவுக்கு காமெடிலாம் எதுவும் இல்லை. இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் எப்போ போடுவான் அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக இருந்தோம் படம். அது வந்து ஃபுல்லாக டிமாண்டி காலனி வந்து சிஐடி நகரில் எடுத்துருப்பாங்க. இன்றைக்கி அந்த ஏரியாவே இன்றைக்கி ரீச் ஆகிடுச்சு. டிமாண்டி காலனினா அங்கே மயிலாப்பூர் சிஐடி நகர் சொல்ல மாட்டாங்க, டிமாண்டி காலனியா அங்கே இருக்குது அப்படின்வாங்க. அந்த அளவுக்கான ஒரு ஃபேமஸ் வந்து அருள்நிதி அண்ணா பண்ணிட்டார். இந்த படம் டைரக்டர் சூப்பராக கலக்கிட்டார். போல் ரொம்ப எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைஸாக இருக்குது படம். மியூசிக் தரமான மியூசிக் பக்காவாக இருக்குது. ஷாம் சார் போட்டிருக்கார் மியூசிக்கு, ரொம்ப அருமையாக இருந்தது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பார்ட் 3க்கான லீடு எதுவும் கொடுக்கல. 3 வந்தால் நாங்கள் நல்லாயிருக்கும். நாங்கள் இதே எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்ன மாதிரி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்குறாங்க? படத்து ஆடியன்ஸு எல்லாம் நல்லா ஒரு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்திருப்பாங்க. தங்கலானும் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு படம். ஸோ அண்ணன் படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. 2 படத்துக்கும் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பேர் வந்திருப்பாங்க. இல்லை, இதுக்கப்புறம் வர ஆடியன்ஸ் எந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்தால் இந்த படம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்? ஃபேமிலி ஆடியன்ஸா இல்லை யங்ஸ்டர்ஸ்? ஃபேமிலியே பார்க்கலாம். சின்ன பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அவங்களாம் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு எந்த அளவுக்கு, ஏன்னா எங்களுக்கே பிடிக்கும் போது சின்ன பசங்களுக்கு பிடிக்காதா? கண்டிப்பாக பிடிக்கும். டிமாண்டி காலனினா டிமாண்டி காலனி தான். பழைய படம் 13ஆம் நம்பர் வீடு பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்குது. டிமாண்டி காலனி 2 தெரியல, வேற லெவல் தெரியல படம். சூப்பராக நடிச்சிக்கிறாப்புல தலைவர், சூப்பராக நடிச்சிக்கிறாப்புல. ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட் நாள் கதையில் சூப்பராக தெரியலன்ற கதை. இது மாதிரிலாம் தெரியல கதை சொன்னேன் நான். படம் பார்த்தல, நீயே பார்த்துட்டு நீயே ரிவ்யூ கொடுத்தல. சூப்பராக இருக்கும் படம். மியூசிக் பிஜிஎம் சூப்பர் தெரியல. ஸ்டோரி உண்மையிலே சொல்கிறேன், படத்தில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது. ஸ்டோரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஸ்டோரி. பார்ட் 1ஓட பேரலல் ஸ்டோரியாக அப்படியே கன்வே ஆகுது. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெக்னிக்கலி பயங்கர ஒரு சவுண்டான ஒரு படம். சவுண்ட் ஒர்க் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஹாரர்னால இனிமேல் சாம் சிஎஸ் கிட்ட தூக்கி கொடுத்துடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்று ஸ்டோரியில் ட்விஸ்ட் கொடுத்துடணும், இல்லைனாக்கா ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தோம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்தோன்னா படம் ஹிட்டு. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, டிமாண்டி காலனி அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரரை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஹாரர் மூவி பிடிச்சவங்களுக்கு இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. 1ஓட 2 பெட்டர். 1க்கு 1 குறைஞ்சது இல்லை. பட் 2 வந்து இன்னுமே பெட்டராக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. மியூசிக் தான் மிரட்டியிருக்காரு சிஎஸ் சாம். டெக்னிக்கலாக படம் எப்படி? டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்குது. டேரக்டர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்லா இப்போ வெயிட் பண்ணி வந்திருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு படம். என்னென்ன மேஜராக சொல்ல வராங்க படத்தில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு அது நான் சொல்லிட்டா நல்லா இருக்காது. ஆடியன்ஸ் பார்க்கணும், அவங்களே தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு உண்மையிலே ஒரு ஆள் இருந்தவர், அவரை பண்ண டார்ச்சர்னால அவர் ஒரு பேயாக மாறி அது ஒரு ஈவில் இதுவாக இருக்குது. அதோட ரிலேட்டட் வந்து ரியலாக இருக்குது. அதாவது எப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக சில விஷயங்கள் இருக்குது. இப்போ சில பேர் பேய்னா ஆவினா அந்த சேலை ஆடும், அவனு கற்றுவாங்க வரும். இல்லை அப்படி கிடையாது. இதில் ரியாலிட்டியாக இருக்குது. ரியாலிட்டியாக உண்மையிலே வந்து ஒரு என்ன சொல்ல டெட்லி ஈவல் ஸ்பிரிட் என்ன பண்ணுன்றது இதில் காட்டுறாங்க. அந்த டீவல் இது அதாவது எப்படின்னா கடவுளுக்கு நெகட்டிவான பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். அந்த நெகட்டிவை வச்சு பண்ணியிருக்காங்க. அதை வச்சு காமிக்கிறாங்க அந்த ஈவில். என்ன மாதிரி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கலாம்? எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப பயம் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து, ஏன்னா மியூசிக் வேறு லெவலில் மிரட்டியிருக்காரு.